வணக்கம் மிஸ்டர் கலை. வணக்கம். எங்கள் சேனல் கிரீன் மைக் மீடியாவுக்கு என்ட்ரோ பண்ணிக்கோங்க. கிரீன் மைக் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கலையரசன். நான் பார்த்தீங்கன்னா இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, பொன்னையான் பத்மினியும் அப்படி ஆரம்பித்து டிமாண்டி காலனி, வலியவன், ரன்மோன், கோலமோ கோஜிலா, படை வீரன், கூட்டாளி, அட்டி, பட்டதாரி, அழகின்ற சொல்லு கமுதா, இப்போ 1947, ஜெயிலர், இன்னும் அடுத்தடுத்த படங்கள் இருக்குது. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். சொல்லுங்கள் சார். நீங்கள் முத நடித்த படம் ஏதாவது ஞாபகம் இருக்குங்க? முதல் நடித்த படம் ஜெய் தான். பிரசாந்த் சார் படம். அதுதான் ஃபஸ்ட்டு. அந்த வாய்ப்பு எப்படி வந்தது? அந்த வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது, நடிக்க வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அந்த அது இதுதான். அதில் ஹீரோ பிரசாந்த் சார். நல்ல பழகுனாரா? நல்ல படம். உங்களுக்கு இத்தனை படம், இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச படங்கள்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நான் நடித்த படங்கள் எல்லாமே பிடிக்குங்க. செம. சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஆனால் அந்த 1947 படம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய கேரக்டர், அது படமும் நல்லா வந்திருந்தது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு படத்தில் அவ்வளோ ஒரு பெரிய கேரக்டர் கிடைச்சதுங்கிறது எனக்கு எப்பயுமே இந்த சினிமா வாழ்க்கையில் அது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு படம், முக்கியமான ஒரு ஆண்டாக இருந்துச்சு அந்த இது. கண்டிப்பாக. அது மூலயமா நிறைய பேர் ஒரு நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னை பார்த்தாங்க, நிறைய பேர் அதை சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைரக்டருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டருக்கு என்ன உங்களுக்கு அந்த படத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத சீனுன்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? நான் நடித்த எல்லா சினிமா மறக்க முடியாத சீன் தான். அதில் ஃபஸ்ட்டு சீன் வந்து ரொம்ப மறக்க முடியாது. ஒரு அவசரமாக காலையில் விடிய அந்த ஷார்ட் இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க இது பண்ணாங்க. அப்போது அந்த ஒரு புது படம் பண்ணுற ஒரு இயக்குனர், ஒரு பெரிய டீமு, அந்த இடத்துல போய் நம்ம ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு தான் அப்படிங்கும்போது எனக்கு அதை மறக்க முடியாத. இன்னொன்று, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரக்டர் நீங்கள் அங்கே ஆஃபீஸ் போகும்போது கிடச்சி, நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இல்லையா, அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நம்ம இவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு ஏதாவது இது இருந்ததா? இல்லை, அப்படி இல்லை. அப்படி கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. ஆனால் இது அந்தளவுக்கு ரீச் எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நல்ல உண்மையிலுமே நீங்கள் அந்த படத்தில் வந்து நீங்கள் செமையாக பண்ணியிருந்தீங்க. அதில் பண்ண ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோ உண்மையிலுமே அதில் வந்து ஒரு ஃபாரினர்ஸ் மாதிரி ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. அவர் உண்மையிலுமே லைவ் அந்த காலை வெட்டுறது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி ஐயோ என்ன இப்படி இதாக இருக்காங்களே அப்படின்னு. அந்த இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நீங்கள் அந்த ஸ்பாட்லாம் இருந்தீங்களா? இல்லை, அந்த சீன் எடுக்கும்போது நாங்கள் இல்லை. ஆனால் பார்க்கும்போது அது அந்த படத்தில் அந்த காட்சி அமைப்பு வந்து ரொம்ப ஒரு மெய்சில் இருக்க வச்ச காட்சி சீன். எல்லாருமே நிறைய அந்த சீனு அங்கங்கே நிறைய ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் அமைஞ்ச ஒரு படம் தான் 1947. இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ படம் பண்ணதில் உங்களுக்கு பிடிச்ச படம்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா என்னத்தை சொல்லுவீங்க சார்? அதாவது நான் நடிச்ச படங்கள் எல்லாமே பிடிக்கும் தான். ஆனால் எனக்கு ரொம்ப அந்த கேரக்டர் அதிகமாக வந்து நான் வந்து ரசித்தேன், தனிமையில் நான் ரொம்ப நினச்சேன் அப்படின்னா இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா. அது நிறைய இடத்துல பொருந்தும். நம்ம சாதாரணமாக ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது கூட இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது, வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி அது எதுன வேணாலும் அந்த இது வந்து பொருந்தும். அந்த இவர் மாதிரி அந்த என்னத்தக்க வரும் ஆனா வராது, அதோட கொஞ்சம் லிங்க் ஆகுற மாதிரியே அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இது எது கூட வேணாலும் இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்றோம்னா மழை வர்றோமா, வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கலந்து இருக்கு, ஒரு மாதிரி ரெண்டு பதிலும் சொல்லலாம் அப்படிங்கிற இடத்துல இந்த இது நல்ல உங்களுக்கு நல்ல ரீச் ஆச்சு. நெட்டையாகவும் இருக்க மாட்டான், குட்டையாகவும் இருக்க மாட்டான் அப்படின்னு. இப்போ நீங்க ஆடியன்ஸ் கிட்ட நீங்க போகும்போது, இப்போ ரோட்ல போகும்போது உங்களை பார்த்து யாராவது அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்களா? சார் எல்லாருக்கும் தெரியும் சார். கண்டிப்பா. உங்களோட ஊர்ல எல்லாம் எப்படி பாக்குறாங்க உங்களை? என்ன சாதாரணமாக தான் பார்ப்பாங்க. என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இல்ல நீங்க சின்ன வயசுல இல்ல நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. சினிமாவில் இருக்கிறதுனால
அவங்களுக்கு அந்த ஒரு இது பரவாயில்ல. நான் பார்க்கும்போது பேசுவாங்க, சொல்லுவாங்க, பரவாயில்ல நம்ம ஊர்லேருந்து ஒரு ஆள் எங்கெங்கேயோ நல்லா சொல்லுவாங்க, ஆனால் நம்ம ஊர்லேயும் அந்த சினிமாவில் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பெருமையாக இருக்கலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி உங்கள் ஊரை சொல்லவே இல்லையே. உங்கள் ஊர் எந்த ஊர்? எங்கள் ஊர் டெல்டா மாவட்டம், அந்த கடைக்கோடி வேதாரண்யம், திருவாரூர் திருத்துறைப்பூண்டிக்கும் வேதாரண்யத்துக்கும் இடையில ஒரு விவசாய பகுதி, கடைமடை பகுதி தான். ஆனால் அது ஒன்றியம்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் தான். எங்களுக்கு ஆனால் எல்லாமே டவுன் பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டின்னு ஒரு டவுன் ஏரியா தான். டவுன் ஏரியா இது ரெண்டுக்கும் இடப்பட்ட தான். நாங்கள் ஊர் எங்கள் கிராமம் பேர் வந்து டானிக்கோட்டகம், பிச்சைக்கட்டை. டானிக்கோட்டகம்ன்ற அந்த ஊர்ல இருந்து வந்து இன்னைக்கு இவ்வளோ சென்னையில வந்து இவ்வளோ பேரோட ரசிகர்களுக்கு மத்தியில் நீங்க இருக்கீங்க. அப்ப அந்த ஊரோட பெருமையை நீங்க காப்பாத்திருக்கீங்க. அதை ஏன் சொல்றதுக்கு நீங்க தயங்குறீங்க? தயக்கமெல்லாம் கிடையாது சார், தயக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் அதை பெருசாக சொல்லணும், இன்னும் அதுக்கு நம்ம கண்டிப்பா பெருமைப்படுறது, இன்னும் நிறைய உழைக்கணும் அப்படிங்கிறது. கடைசியா ஜெயிலர்ன்ற ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட நடிச்சிருக்கீங்க. அதோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. ரஜினி சார் கூட நடிக்கணுங்கிறது இன்னைக்கு பெரிய நடிகர்கள்லேருந்து வாய்ப்பு தெரிவித்த நடிகர்கள் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கனவு அது. சார் கூட நடிக்கிறது பாக்கியம், அது ஒரு பாக்கியம்தான் சார் கூட நடிக்கிறதெல்லாம். அது எனக்கு ரொம்ப, அதுவும் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இத்தனை வருஷம் நம்ம ஒரு போராட்டத்துக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ஊக்கம், அந்த படத்தில் நடித்தது வந்து இன்னும் நம்ம வந்து நல்லா நடிக்கலாம், இன்னும் நிறைய வாய்ப்புகள் தேடலாம், எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாங்கிறதுக்கான ஒரு ஊக்கம் தான் ஜெயிலர். அந்த வாய்ப்பு எப்படி வந்தது? அந்த வாய்ப்பு நான் கோலமாவு கோயிலில் பண்ணும்போது நெல்சன் சார் அப்போ தான் அறிவிப்போம். அப்போ அதுலேருந்து வெயிட் பண்ணுங்க, நல்லா தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் நினச்சி கூட பார்க்கல ஜெயிலரில் கூப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டு கொடுத்தேன். இப்போ ஆக்சுவலி ரஜினி படம்னு சொல்லுவாங்க, ஆனால் அவரோட சாரோட இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேற சீன் எடுத்துட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் டைரெக்டாகவே ரஜினி சார் கூடயே நடிச்சிருக்கீங்க. அப்போ ரஜினி சார் நல்லா பேசினாரா? எப்படி அதோட எப்படி இருந்தது உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்கள் ரஜினியை பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது? வந்து தேட்டர் வந்து கூப்பிட்டு சொன்னப்போ சாரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வணக்கம் சார்ண்ணே, வணக்கங்க அவ்வளோதான். அப்புறம் படமெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் இங்கே ஒரு இடத்துல மீட் பண்ணேன். அப்போ சார் கூப்பிட்டே பேசினாங்க. பரவாயில்ல. இப்போ எல்லாம் ஒரு கேரக்டர் கொடுத்து அதை நடிக்க சொல்லுவாங்க டைலாக் மூலியமா. நீங்க டைலாக்கே இல்லாம ரஜினி சார் கூட விசில் அடிச்சே ஒரு கன்வே பண்ணியிருப்பீங்க. அது உண்மையிலுமே செம சூப்பரா இருந்தது. அது எப்படி நீங்க அவரு ரஜினி சார் சொல்லி கொடுத்தாரா இல்ல நீங்களே? ஸ்கிரிப்டில் உள்ளதுதான், அது நெல்சன் சார் சொன்னது தான். ஆனால் அதுக்கு அப்புறம் ஒரு சீன் எடுத்தாங்க. அதில் டைலாக்கு, இதுலேயும் டைலாக் இருந்துச்சு, அதில் வந்து விசில் இல்லாமல் டைலாக்கோட இருந்துச்சு. அப்போது ரஜினி சார் தான் சொன்னாங்க, இல்லை ஒரு விசிலே இது பண்ணட்டும். ஆனால் அந்த காட்சி அமைப்பும் வைக்கல, படத்தில் வைக்க ஏதோ காரணம். ஆக்சுவலி பாருங்க, இப்போ விசில் அடிக்க தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அந்த சீனே கட்டாக இருக்குல்ல. இப்படியா இது நான் விசில் அடித்தது, விசில் அடிக்கிறதுக்கு மேலே என்னை கேட்கவே இல்லை. ஆனால் நான் விசில் அடிப்பேன், அங்கே போனோடனே விசில் வருமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி போதும் அது போதும் அது. ஓகே, அது ஒரு நல்ல ஒரு 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 டென்ஷனே இல்லாமல் நீங்கள் அழகாக பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா மற்றவங்கன்னா இங்கிட்டு சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு, இங்கிட்டு டைரக்டர் இருக்கிறாரு, அந்த ஒரு படபடப்பு பதட்டத்திலேயே பாதி மறந்துடும். ஆனால் நீங்கள் இதை எதுவுமே நீங்கள் நினைக்காம அழகாக சீனை வந்து சூப்பராக சொல்லி கொடுத்த சீனை அதுக்கு மேலே பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பரவாயில்ல சார். இப்போ ரஜினி சார் கூட நடிச்சதுக்கு அப்புறம் இன்னமும் சின்ன சின்ன படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சின்ன சின்ன கேரக்டரா பண்றீங்களா இல்ல இப்போ பட வாய்ப்புகள்லாம் ஏதாவது கிடைக்குதா? ரிலீஸ்க்கே ஒரு 4 படம் இருக்கு. ஓகே. அப்புறம் சொல்லியிருக்காங்க சார் அடுத்தடுத்து படங்கள் இருக்கு. கண்டிப்பா கொஞ்சம் போராட்டங்கள் தான். ஆனால் என்னென்னா ஒரு ஆஃபீஸ் போகணுன்னா ஒரு இயக்குனரை பார்க்கணுன்னா இருங்க பாருங்க, அந்த பார்க்க விடுறாங்க, இருக்கு இல்லைங்கிறத சொல்கிறாங்க, நம்மளை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு நேரத்தை கொடுக்குறாங்க. அது ஏற்படுத்தி கொடுத்தது எனக்கு இந்த 2 படத்துக்கு அப்புறம் தான். அந்த 1947 ஜெயிலருக்கு அப்புறம் தான் அந்த ஒரு இயக்குனரை பார்க்குறதே வந்து ஒரு புதுப்பட இயக்குனராக இருந்தால் பார்க்குறதே இங்கே ரொம்ப கண்டிப்பாக. அந்த இதை தாண்டி இன்னைக்கு அந்த ஒரு அடையாளத்தை கொடுத்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது, மரியாதைன்னு சொல்கிறதா இல்லை வந்து அது ஒரு இவ்வளோ வருஷம் இது இவ்வளோ பண்ணதுக்கான ஒரு அங்கீகாரம்னு சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் அது கிடைச்சிருக்கு. அது இன்னைக்கு வாய்ப்பு தேடுற எல்லாருக்குமே அது கிடைக்கிறது கிடையாது.
அடையாளம் இருக்கிற எல்லாருக்குமே அது கிடைக்கிறது கிடையாது. சரி சொல்கிறேன்னு சொல்லுற ஃபோட்டோ இருந்தால் வாங்கிக்க அப்படி தான் இது பண்ணுவாங்க. ஆனால் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, இயக்குனர் பார்க்குறாங்க, நம்மளை பற்றி பேசுகிறதுக்கான நிறைய ஒரு விஷயமா அது அமையுது. சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட நடிச்சிருக்கீங்க. அதே லேடியில சூப்பர் ஸ்டார் கோலமாவு கோயிலான்னு சொல்லி ஒரு படம். அந்த படத்துல உங்களோட அனுபவத்தை பத்தி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமே, சொல்லுங்க. அந்த படம் அது நெல்சன் சாரோட ஃபர்ஸ்ட் படம். ஆனால் அது மித்த படங்களை பார்த்துட்டு தான் வாய்ப்பு வந்துச்சு. ஆஃபீஸ் போல கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு அது நெல்சன் சார்ட்ட எல்லாருமே ஓரளவு நடிக்கிற ஒரு ஆர்வம் இருந்தாலே வந்து நல்ல நடிகனா அவரு கொண்டு வந்துருவார். அந்த மாதிரியான நெல்சன் சார் டைரக்ஷன்ல உண்மையில எல்லா நடிகரும் அது ரொம்ப கண்டிப்பா அதை சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த திறமையை முன்னிறுத்தி தான் நீங்க எல்லாமே வர்றாங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப வெளிப்படையாக ப்ரௌடாக சொன்ன ரெண்டே இயக்குனர் தான். ஒன்று முருகதாஸ் சார், ரங்குன் சாரோட ப்ரொடக்ஷன், அதில் நடித்ததுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு சர்க்காரில் ஒரு சேர்ந்து விஜய் சார் கூட நடிக்கிற மாதிரி வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1947 சார் தான், முருகதாஸ் சார் தான் இந்த கேரக்டருக்கு கலையரசன் இது பண்ணேன் அப்படின்னு சொன்னதை ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க. நான் தான் அந்த கேரக்டருக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நெல்சன் சார் அதை ரொம்ப இது பண்ணுவார். கோகுல் சாருமே சொல்லுவார், இது என்ன கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. என்ன எல்லா இயக்குனரும் நல்லா நடித்தா யாராக இருந்தாலுமே என்ன அதுக்கான டைம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த டைம் வர்ற வரைக்கும் நம்ம எதையோ ஒன்று கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பாக நாட்கள் ஆகுதுங்கிறதெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது. வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். கோலமாவு கோயிலாவில் நடிச்சிங்க இல்லையா? அப்போ யோகி பாவும் நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க. அவர் உங்களை பார்த்தவொன்னே ஏதாவது ரியாக்ட் பண்ணலையா? தெரியும், அதுக்கப்புறம் வாய்ப்புகள் தேடுற காலத்தில் தெரியும், எங்கே பார்த்துருப்போம், வாய்ப்பாய் பேசியிருப்போம். அப்புறம் அவர் வளர்ந்து வர்ற டைமில் பார்த்தா பேசுவாப்புல. அது கூட நிறைய படங்கள் ஒரு 3-4 படங்கள் பண்ணியிருக்கேன். அவர் சொல்லிவிட்டே ஒரு படம் அவர் பண்ண முடியாமல் கூட அது எனக்கு அவர் தான் சொல்லிவிட்டார். கூட்டாளின்னு ஒரு படம், அது அவர் சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே வளர்ந்துட்டார், பிஸி ஆகிட்டாரு. சரி சொல்கிறேன் அப்படின்பாரு. சரி நம்மளும் தொந்தரவு பண்ண கூடாது அப்படின்னு தான். நல்ல நண்பர் தான். எல்லா நடிகர்கள் கூடயும் நடிச்சிட்டீங்க. விஜய் கூட இப்போ படம் சொன்னீங்க இல்லையா, சர்க்கார், அந்த இது எப்படி அனுபவம் எப்படி இருந்தது? சார் நல்லா பழகுனாரா? இல்லைங்க, அவங்களுக்கு கிடையாது. நம்ம ஒரு சீனில் நடிச்சுட்டு வர்றோம். அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, நம்ம அந்தளவுக்கு இது கிடையாது. அந்த ஒரு இதுக்காக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்தா நம்ம வணக்கம் சொல்கிறோம்னா வணக்கம் சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். அதுதான் சாரும் அப்படிதான். கண்டிப்பாக. இது உங்களை எங்கேயாவது பார்த்து பேசியிருக்கிறாரா? அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கல. அஜித் சார் கூட ஏதாவது நடிச்சிருக்கீங்களா? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். படம் பண்ணியிருக்க நீங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ புதுசா வர்ற நடிகர்களுக்கு இப்போ என்னன்னா புதுசானா இன்ஸ்டா, இந்த யூடியூப் அதுல எல்லாம் ஈஸியா வந்துடுறாங்க. அப்போ உங்களோட மனநிலை வந்து நீங்க ஒரு படம் வாய்ப்பு வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இன்னைக்கு ஈஸியா வந்து அந்த வாய்ப்பை வந்து என்னன்னா இவ்வளவு சப்ஸ்கிரைப் வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு லைக் வச்சிருக்கிறாங்க, இந்த இதுக்காக வேண்டி அவங்கள கூப்பிட்டு வச்சு நடிக்க வைக்கிறாங்க. நீங்க புது நடிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தியங்க. நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் இதெல்லாம் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனலை வச்சு ஒரு ஃபேமஸான எல்லாம் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது இருக்குது. அதனால இருக்கிற திறமையான நம்ம அதுக்கு கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஈஸியான ஒரு வழியாக தான் இருக்குது. மித்தபடி நல்லா நடிக்க தெரியாதவங்களை வந்து அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு வருது, யூடியூப் சேனலில் இப்போ ஒரு பிரபலியங்கிறதுக்காக வருது, இவ்வளோ சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க வருதுன்னா அதை எப்படி சினிமாவில் சொல்லுவாங்களே டைம்னு அப்படி சொல்லிட்டு போக வேண்டியது. நல்ல இயக்குநர்கள் நல்ல கதாபாத்திரம் கொடுக்குறவங்க யாருமே வந்து அவங்கள மாதிரியான ஆளுங்களை தேர்வு பண்ணுறது கிடையாது. நல்லா நடிக்காதவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? ஏதோ ஒன்று அவங்களும் சேரும்போது 2 பேருக்கும் ஒரு லாபம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பயன் இருக்குது, அதனால இது பண்ணுறாங்க.
ஒரு ஒரு நல்ல கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிற ஒரு இயக்குனருக்கு ஒரு நல்லா நடிக்கிறக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்க தானே செய்கிறாங்க, அதை கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. இத்தனை வருஷம் இத்தனை கேரக்டர் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. இன்னைக்கு வர நடிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நேயர்களுக்கு சொல்லுங்கள். இன்னைக்கு வர நடிகர்களுக்கு சென்னையில் மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சார். சொல்லுங்க. காமெடி தான் இல்லை, இன்னைக்கு வர்ற நடிகர்கள் அப்படின்னா புதுசாக வர்றவங்க இன்னும் நிறைய கற்றுக்கணும், அதுக்கு வாழ்த்துக்கள். வேற என்ன நம்ம சொல்கிறது. நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேங்கிறது வந்து என்னோட அனுபவம். இல்லை, உங்களோட அனுபவமாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்றது. ஏன்னா இன்னைக்கு வர்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் ஒரு நடிகர்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எத்தனை வருஷம் உங்களுக்கு போயிருக்குன்றது அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இல்லை, அதாவது கஷ்டத்தை சொல்லி பயமுறுத்ததை விட நீங்கள் திறமையாக இருக்கீங்க, உங்களுக்கு அந்த தொழில் பிடிச்சிருக்கு, அந்த தொழிலில் நீங்கள் பயணிக்கணும், அந்த தொழில் நீங்கள் செய்யணும்னு வர்றீங்க. அதில் உள்ள கஷ்டத்தை சொல்லி பயமுறுத்ததை விட அதில் இருக்கிற சந்தோஷம் பார்த்தீங்களா, இன்றைக்கி அதில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி எவ்வளோ இதுவாக இருக்காங்க, எவ்வளோ பேரும் முகலுமாக இருக்காங்க, அதை பாருங்கள். அதுக்கு உங்களை தயார்படுத்திங்க. அதுக்கு நிறைய இடைஞ்சல்கள்லாம் வரும். அது உங்களோட அறிவு, அதுதான் நீங்கள் அதில் நீங்கள் எப்படி சமாளித்து வர்றீங்கிறது தானே உங்களோட வெற்றி. வாங்க, நீங்கள் பிடிச்சி தானே வர்றீங்க. தினமும் ஒரு நாளைக்கு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா தான் சம்பளம்னு தினக்கூலி வேலை செய்கிறான். அவனுக்கு இதுதான் அவனோட வாழ்க்கையே, இதுதான், இதுக்குள்ளே தான் அவன் சேமிச்சிக்கணும், இதுக்குள்ளே தான் அவன் முன்னேறிக்கணும். அப்படிங்கிறத தாண்டி இதில் ஒரு 40 வருஷமா இல்லை 50 வருஷமா வச்சுக்கோங்க, ஒரு 20 வயசில் வர்றான், ஒரு 60 வயசில் ஜெயிச்சா கூட அவனோட வாழ்க்கை மாறிடுது இல்லை. ஆனால் இவன் தினக்கூலியை விட அது கஷ்டம், கண்டிப்பாக சும தூக்குறத விட அது கஷ்டம். நீங்கள் அதுக்கு கரெக்டாக இருப்பீங்க. இந்த சினிமாவுக்கு இந்த சினிமாவில் இருக்க ஏதோ ஒரு பார்ட், ஏதோ ஒரு கிரியேட்டர்கள்லாம் நடிகர்கள்லாம் எதா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நான் அதில் ஜெயிப்பேன்னு நினச்சா வாங்க, வந்து போராடி வாங்க. இதெல்லாம் வரணும் தானே. நம்ம வந்தவங்க வரைக்குமே இருந்துட்டு அப்புறம் புது ஆளுங்க எப்போ வர்றது? கண்டிப்பாக வாங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ நேயர்களுக்கு எங்கள் சேனலை பற்றி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். கிரீன் மைக் மீடியா நேயர்களை இது மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கிரீன் மைக் மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மறக்காமல் அந்த பெல் பட்டன் டைங் அதை விட்டுங்க. தேங்க்யூ.